ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு என்னோட 9 month ஓல்ட் பேபி ஃபுல் டே ஃபுட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. பீட்ரூட் இட்லி ப்ளஸ் தக்காளி ரசம் தான் செய்ய போகிறேன். என்னோட பேபிக்கு வந்து கோல்டாக இருக்குது, அதனால வந்து நான் இட்லி செஞ்சுட்டு தக்காளி ரசம் செய்ய போகிறேன். இதுக்கு காம்பினேஷன் வந்துட்டு நான் அதுக்காக வந்து ஒரு சின்ன பீட்ரூட் வந்து துருவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன பீல் பண்ணுறதுல வந்து நம்ம சின்னசாக துருவி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. பேபிஸ்க்கு அனிமிக்காக இருந்தால் பேபிஸ்க்கு பீட்ரூட் கொடுத்தா நல்லா அயன் கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும், பிளட்டும் இன்க்ரீஸ் ஆகும் பேபிஸ்க்கு வந்து. பீட்ரூட் ரைஸு, பீட்ரூட் இட்லி, இந்த மாதிரி பீட்ரூட் ரெசிபிஸ் நிறைய கொடுத்தோம்னா பேபிஸ்க்கு வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகும். பீட்ரூட் வந்து நல்லா துருவி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இட்லி செஞ்சு எடுத்துக்கலாம். வீட்டில் செஞ்ச மாவுலவே வந்து நம்ம இன்னைக்கு இட்லி ஊற்ற போகிறோம். அதுக்காக வந்து நம்ம கொஞ்சமாக வந்து இட்லி பிளேட்டில் வந்து கொஞ்சமாக நெய் இல்லைன்னா ஆயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வந்து நம்ம பீட்ரூட் கீழே சேர்த்துக்கலாம் பிளேட்டில். இந்த மாதிரி பீட்ரூட் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இட்லி மாவு வந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி கீ ஸ்ப்ரெட் பண்ணோன்னா இட்லி வந்து ஒட்டாமல் வரும். இப்போ மேலவும் கொஞ்சமாக வந்து பீட்ரூட் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசை மாவுலவே நம்ம பீட்ரூட் வந்து மிக்ஸ் பண்ணியும் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம செஞ்சு கூட கொடுக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம இட்லி பிளேட் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேகிறதுக்குள்ள வந்து நம்ம டொமேட்டோ ரசம் வந்து செஞ்சுக்கலாம். ரசத்துக்காக வந்து ஒரு பெரிய சைஸ் டொமேட்டோ எடுத்திருக்கு, 4 பல்லு பூண்டு, கொஞ்சமா வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாமே எடுத்திருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல வந்து கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய், சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் நல்லா பொரிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், டொமேட்டோ எல்லாமே, பூண்டு எல்லாமே சேர்த்துக்கலாம். வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கம்மியான குவான்டிட்டினால கீழே வந்து கருகிடும். ஸோ அதனால வந்து நம்ம இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம மிக்ஸி பண்ணிடலாம். 3 மிளகு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதே பேன்லவே கொஞ்சமாக வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த பேஸ்ட் வந்து இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். லிக்விடாக இருக்கிறதுக்காக வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம், பச்சை வாசனை போகிற வரைக்கும். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதுக்குள்ள ஃப்ளேவர் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொத்தமல்லி இந்த மாதிரி ஃபைனலாக சேர்க்கறதுனால வாசனை போகிற வரைக்கும் வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ வந்து நல்லா ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு, ரா ஸ்மெல்லாம். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு அவ்வளோதான், ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொன்று டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதே நான் இப்படியே செஞ்சு கொடுக்குறேன். பேபி வந்து விரும்பி சாப்பிட்றாங்க, நான் அதனால சால்ட்டு சேர்த்துக்கல. இட்லி நல்லா வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். இட்லி வந்து சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ கீழே எதுவும் ஒட்டாமல் வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பேபிக்கு வந்து கொடுத்துடலாம். வந்து ரெடியாக இருக்காங்க. ரொம்ப கோல்டானதுனால ரொம்ப கொஞ்சம் டல் ஆகிட்டாங்க. 30 to 9:30 நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். பேபியோட ஸ்லீப் பொறுத்து தான் நான் கொடுக்குறேன். வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து ரசம்ல அந்த ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லாவே கொடுத்துக்கலாம். அது லைட்டாக வார்மாக கொடுத்தோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸ்பைஸியாக அந்த இஞ்சி எல்லாம் சேர்த்ததுனால கோல்டுக்கு வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ரசம் வந்துட்டு. சின்ன பேபிக்கு வந்து டேஸ்ட் வந்து பிடிச்சிருக்கு, அவங்களும் விரும்பி சாப்பிட்றாங்க. கோல்டாக இருக்கும்போது இந்த மாதிரி இஞ்சி மிளகெல்லாம் சேர்த்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பீட்ரூட் இட்லி இல்லைன்னா கேரட் இட்லி, தோசை, இந்த மாதிரி எது வேணும்னாலும் நம்ம செஞ்சு கொடுத்துக்கலாம். இந்த ரசத்தில் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பீட்ரூட் நம்ம சேர்த்து கொடுக்குறதுனால பேபிஸ்க்கு வந்து நிறைய அயன் கண்டென்ட் கிடைக்கும், நல்லா டைஜஷன் ஆகும், வெயிட் கெயினுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மறக்காமல் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பீன்ஸ் மட்டும் செஞ்சு பீன்ஸ் சாதம் தான் செய்ய போகிறோம் இன்னைக்கு. நான் வந்து பீன்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு டொமேட்டோ, பாதி வெங்காயம், 5 பல்லு பூண்டு, கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, பேபியோட க்ரோத்துக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பீன்ஸ், அரிசி, பாசிப்பருப்பு வந்து 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ ஒரு குக்கரில் வந்து இது எல்லாமே சேர்த்துக்கலாம்.
அரை மணி நேரம் ஊற வச்சுன அரிசி, பாசிப்பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம், நல்லா ஊறிருக்கு. இதுவும் நம்ம சேர்த்துக்கலாம். 5 பல் பூண்டு, வெங்காயம் சேர்த்துக்கலாம், ஒரு டொமேட்டோ, பீன்ஸ் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக சீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக பெப்பர், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள். தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 விசில்ஸ் வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்க்கலாம். நல்லா வந்து குக் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து நல்லா மேஷ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக வந்து நெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா 9 மந்த் கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜில் வந்து நமக்கு கொஞ்சம் நல்லா திக்காக கொடுத்தோன்னா அவங்களுக்கு நல்லா சீவ் பண்ணுறது எல்லாமே கற்றுக்குவாங்க. ஸோ அதனால் வந்து நான் இந்த கன்சிஸ்டன்சிக்கு கொடுக்குறேன். பேபியும் ரெடியாக இருக்காங்க. நம்ம எந்த ஃபுட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டு நம்ம ஃபுட்டு கொடுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு வந்து சோக் ஆகிடும். சத்துவா பீன்ஸ் கொடுக்கறதுனால ஃபைபர் அதிகமாக இருக்குது பீன்ஸில். ஸோ அதனால் பேபிஸ்க்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்தால் ரிலீஃப் ஆகும், நல்ல டைஜஷன் ஆகும், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணும், பிரெயின் டெவலப்மெண்ட்க்கும் நிறைய யூஸ்ஃபுல் இருக்குது. நம்ம செமி சாலிடாக கொடுக்கறதுனால நல்லா சீவ் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க சீவ் பண்ணுறது கற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணியே கொடுக்கலாம். ஓட்ஸ் கிச்சடி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்படி வந்து செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து நெய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக வந்து சீரகம். நம்ம சீரகம் சேர்க்கறதுனால டைஜஷன் வந்து பேபிஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு, நம்ம கட் பண்ணி வச்சு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம், டொமேட்டோ சேர்த்துக்கலாம், 4 கருவேப்பிலை. டொமேட்டோ நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட் 3 வெஜிடபிள்ஸுமே நல்லா எல்லாமே சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள். ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். இதுவும் நம்ம இதுக்குள்ளே நான் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்ததுனால ஓட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 இயர் ப்ளஸ் பேபிஸாக இருந்தால் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து சால்ட்டை சேர்த்துக்கல. இப்போ வந்து ஒரு பிளேட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் அந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்து திக்காக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வெஜிடபிள்ஸு ஓட்ஸ் எல்லாமே ஒரு 10 மினிட்ஸ் அந்த அளவுக்கு வந்து நம்ம குக் ஆகிடும். இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வந்து குக் பண்ணிக்கணும். அப்போ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா குக் ஆகும். இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். குக் ஆகிடுச்சு எல்லாமே வந்து. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஸ்பூன்லவே மேஷ் பண்ணிக்கலாம். மேஷ் ஆகிடும் நல்லா. வந்து இந்த அளவுக்கு வந்து நல்லா மேஷ் பண்ணியிருக்கு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். பண்ணும்போது வந்து கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நல்லா திக்காகிடும். நான் வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு செஞ்சுருக்கேன். இப்போ வந்து பேபிக்கு வந்து நம்ம கொடுத்துடலாம். பேபியும் ரெடியாக இருக்காங்க. நம்ம வந்து தண்ணி கொடுத்துட்டு ஃபுட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஓட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் வார்மாக இருக்கும் போதே வந்து பேபிஸ் கொடுத்துடணும். அப்போ தான் அவங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஓட்ஸ் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு வந்து பேபி க்ரோத்துக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்ஸ்க்கு, அப்புறமா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, வெயிட் கெயினுக்கு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஃபில்லிங்காகவும் இருக்கும் அவங்களுக்கு, டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும், கான்ஸ்டிபேஷனும் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம ஓட்ஸ் வந்து டெய்லி இல்லைனா வீக்லி ஒரு 3-4 டைம்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம கொடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுத்துக்கலாம். எந்த டைமில் வேணாலும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பேபிஸ்க்கு டைஜஷன் ஈஸியாக ஆகும். ஆச்சுன்னா இதில் வந்துட்டு பீட்ரூட், வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து தாலெல்லாம் சேர்த்து நான் பண்ணியிருப்பேன். ஆனால் இது வந்துட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் அதிகமாக சேர்த்து கொஞ்சமாக ஓட்ஸ் சேர்த்து நம்ம கொடுக்கறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் கிடைக்கும், நல்லா அவங்களுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். வெஜிடபிள்ஸ் எல்லாமே மேஷ் பண்ணி கொடுக்கறதுனால அவங்களும் கொஞ்சம் நல்லா சீவ் பண்ணி சாப்பிடுவாங்க. அந்த டேஸ்ட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி. இந்த ரெசிபி வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பாய், see you on next video. Bye guys. சின்ன பாய் கேளு. Bye. Subscribe. Bye. Tata. Tata. Bye.
Bye. Bye, friends. Please subscribe, like, share, and